இங்கே ஒருத்தன் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது. என்னடா இது நம்மளுக்கு மட்டும் இப்படி தெரியுதான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே போட்ட சிக்னல் கூட இவன் கண்ணுக்கு கலராக தெரியல. அது தெரியாமல் இவன் நடந்து போயிட்டு இருக்க இது தப்பில் வந்த கார் கூட வரது கூட தெரியல. அப்புறம் பார்த்தா யாரோ ஒரு கையை வந்து இவனை இழுத்துட்டு போதா. அது யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் கலராக இருக்கா. என்னடா இதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மறுநாள் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட போகிறான். டாக்டர் சொல்கிறாரு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் என்ன பண்ணுறான், அவன் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு சரி அம்மா அப்பா கூட போய் இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கான். அப்புறம் ஒரு நாள் திரும்பி இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிறான். அப்பயும் பார்த்தா அந்த பொண்ணு எதிர்த்தாப்புல வரும்போது அவன் மட்டும் கலராக இருக்கா. என்னடா இது நம்மளுக்கு ஏன்னா இப்படி இருக்குதுன்னு யோசிச்சுட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், அப்படின்னா நீ என்ன பண்ணுறேன்னா அவன் கூட கொஞ்ச நாள் பழகிப்பாரு அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னா அவன் ஏறின பஸ்ஸில் இவனும் என்ன பண்ணுறான்னா ஏறான். அப்புறம் இவன் வந்து அவளை குறுக்குன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்படியும் அவளை டச் பண்ண உடனே இவனும் கலராக மாறிடுறான். என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி அவளை டச் பண்ணாமல் இருக்கிறான். திரும்பி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுறான். திடீர்னு அவளை டச் பண்ணுறான். திரும்பி அவன் கலராக மாறிடுறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், இவன் தப்பு பண்ணுறான்னு நினச்சிட்டு அவனை போட்டு டப்புன்னு அடிச்சிடுறான். அப்புறம் கீழே உட்காந்துட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு. நீயும் நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவங்க 2 பேர் பேசி பேசி உங்களுக்குள்ள காதல் வர ஆரம்பிக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.